என்னடா பாக்குற? இல்ல இப்பவாது தெளிஞ்சிருக்கியா இல்ல இன்னும்? ஏண்டா இன்னும் நீ இதை விடலையா? ஆனா தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே. டேய் சரி சரி டென்ஷன் ஆகாத. வேற அடுத்து என்ன பண்றதா பிளான்ல இருக்க? அதுதான்டா எனக்கும் ஒரே யோசனையா இருக்கு. அடுத்து என்ன பண்றது இல்ல என்ன பண்ண போறோம்னு யோசிக்க யோசிக்க எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. பிரச்சனை இருக்க நிலைமைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமா தேடணும். ஆனா என்ன பண்ண போறேன்னு தான் எனக்கும் தெரியல. தம்பி, டீ கேட்டீங்களே, இந்தாங்க சாப்பிடுங்க. தம்பி உங்களுக்கு? இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். ஆ சரிப்பா. ஏன்டா வேணாங்கிற? எனக்கு வேணாம்டா. சரி நீ குடிச்சிட்டு இரு. நான் இங்க பக்கத்துல பைப்ல வண்டியை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சாரி மச்சான். ஊர் ரோடு பாத்தியா? அதுவும் இல்லாம இங்க எங்கேயும் அவ்வளவா ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாதா? அதான் நைட்டு வண்டியை பள்ளத்துல விட்டு ஏத்துறனா இல்ல சேத்துல விட்டுறனான்னு தெரியாம. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மாட்டாம வந்தீங்களே அதுவே பெரிய விஷயம். சரி நீ இரு, நான் வந்துடுறேன். சரிடா. என்ன? ஒன்றும் இல்லை. தாத்தா. என்னம்மா? அது நான் இன்னிலிருந்து காலேஜுக்கு எப்பவும் போல போக போறேன். சரிம்மா போயிட்டு வா. அதுக்கு என்ன? இல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்படியா? அதுக்கு என்னம்மா, பார்த்து நல்ல மாதிரியே போய் படி. அப்புறம் உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம்லாம் இல்லையே? எனக்கு ஒன்னும் விளங்கலையம்மா. நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? அது ஒன்றும் இல்லை தாத்தா, கேட்கணும்னு தோணுச்சு அதான். சரி நான் வரேன். நான் இன்னைக்கு எப்பவும் போல காலேஜுக்கு போறேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஒரு நாளும் இல்லாம கோவமா இருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டுட்டு போகுது இந்த புள்ள. பெரியவரே. என்ன தம்பி? ஒன்னும் இல்ல. இப்ப போனாங்கல்ல ஒரு பொண்ணு. ஆமா தம்பி. அவங்களுக்கு அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. ஆமாப்பா, நிச்சயம் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்கார மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை எப்படி, என்ன மாதிரியான கேரக்டர்னு எதுவும் தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது தம்பி. போலீஸ்கார பையன்னு பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம அந்த பையன் 2-3 தடவை அந்த புள்ள வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது பார்த்திருக்கான், அம்புட்டுதான். ஆனா தம்பி, நீங்களே ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. அந்த பிள்ளைய பத்தி ஏன் விசாரிக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச பிள்ளையா? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏம்மா இப்போ உனக்கு? ஏன் இப்படி காலையிலே படுத்தி எடுக்கற? நானாட்டி எடுக்கறேன். வேற பின்ன எப்ப பாரு சும்மா நொய் நொய்னு. நொய்னா பல்லு தெரிச்சு போய்டும் பாத்துக்க. காலேஜ் ஆரம்பிச்சு முழுசா 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு வாரத்துக்கு லீவ் எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தனா சரியா போச்சு. எடுக்கிற பாடெல்லாம் எங்க இருந்துடி புரியும்? ஏம்மா இப்படி இருக்க நீ? ஏண்டி இப்ப எதுக்கு நீ இப்படி கிடந்து கத்திட்டு இருக்க? ஒரு வாரம் இப்ப இவ காலேஜ் போகலன்னா என்ன கப்பலா முழுகி போயிடும்? அதானே அப்படி சொல்லி கேள்வி. அதான் இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி செல்லம் கொடுத்துதான் இதுங்க இப்படி கெட்டு அலையுதுங்க. அடியே இப்ப என்ன, ஒரு வாரம் நம்ம சின்னவன் கல்யாணத்துக்கு தானே அவ லீவ் எடுக்கிறேங்கிறா. ஒரு வாரம் தானடி, இருந்துட்டு போட்டோம். கேள்வி, நான் உன்னை எப்படி எல்லாம் திட்டிருக்கேன், உன்கிட்ட எப்படி எல்லாம் வம்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காக இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுற பாத்தியா? அங்க நிக்கிற நீ. கல்யாணம் அதுமா வீட்டுல எம்பிட்டு வேலை கிடக்கு. 4 வேலையை எடுத்து அந்த கழுதை கிட்ட கொடுத்தனா அது பாட்டுக்கு உனக்கு துணையா செஞ்சுட்டு கிடக்கு. கேள்வி, நான் கூட கொஞ்ச நேரத்துல எனக்கு தான் எங்கேயும் சப்போர்ட் பண்ணதான்னு நினைச்சிட்டேன். என்னடி நான் சொல்றது? வாயே நினைப்புதான். இந்த கல்யாண வேலையெல்லாம் தலையில கட்டுறதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? ஏண்டி அப்புறம் நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். நினைப்புதான், அது நீ செய்யி, நான் ஏன் செய்யணும்? நான் இந்த 1 வீக் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு லீவ் கேட்டா நீ மொத்த வேலையும் ஏன் தலையில கட்ட பாக்குற? அட என்ன இங்க காலையில ஏதோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு போல. வாச்சி தப்பு, நீ இந்த நியாயத்தை
சொல்றதை கேளு. என்னாச்சு வாலு? விஷயத்த சொல்லு. உன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் லீவ் எடுக்கிறேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல சித்தப்பு. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? உன் கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? என்ன, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அப்ப இப்போ நான் லீவ் எடுத்தா தானே சித்தப்பு கரெக்டா இருக்கும். ஆனா எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு காலையில என்கிட்ட ஒரே வம்பு. நீ ஏன் சொல்லு குட்டி, இன்னும் ஒரு வாரம் கிடக்கு. அப்படி இவ வீட்ல இருந்து இப்ப என்ன பண்ண போறா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் லீவ் எடுத்தா போதாதா? போதாது. சரி விடுங்க, நீ ஒரு வாரம் தானே. இல்ல தம்பி, பந்தக்கால் கூட நம்ம வீட்ல நாளைக்கு தான் நடுறோம். இன்னைக்காவது கிளம்பலாம்ல. அப்படி வீட்ல இருந்து இவ என்னத்தை இப்படி திருப்பி போட்டுற போறா? வாலு, அண்ணி சொல்றதும் சரிதானே. இப்ப லெசன்ஸ் எடுக்கிறத நீ கவனிக்காம விட்டுட்டேன்னா உனக்கு தானே கஷ்டம். ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நடத்துற லெசனை கவனிச்சு அப்படியே கலெக்டர் ஆகிடுவல்ல நானு. ஏண்டி, அப்ப இவ இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து படிக்கலையா? கலெக்டருக்கு காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறா. இவ்வளவு நாள் நான் என்னவோ இவ இன்ஜினியரிங்ல படிக்கிறான்னு நினைச்சேன். அது சரி. ஐயோ, அவ இன்ஜினியரிங்க்கு தாமா படிக்கிறா. அப்புறம் வேற என்னத்தட பண்ணாத்திட்டு இருக்கா இவ? என்ன புள்ளையோ, எந்த காலேஜ் போறோம், என்ன பாடம் படிக்கிறோன்னு கூட தெரியாம நிக்குது. இதெல்லாம் படிச்சு அடடா கேள்வி, உனக்கு ஒண்ணும் தெரியலன்னா வாயை வச்சுட்டு அமைதியா இரு. மனம் போன போக்குல என்னத்தையாவது பேச வேண்டியது. இப்ப நான் அப்படி என்ன தப்பா கேட்டுவிட்டேன்? என்ன படிப்பு படிக்கிறோன்னு கூட தெரியாம நிக்கிறாளேன்னு தானே கேட்டேன். உன்னைய வாய மூடுடி. என்ன பேச்சு இது? எப்ப பாரு பெரியவங்கள நீ போ வா கிழவின்னு. இப்ப முடிவா என்னதாம்மா சொல்ல வரீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்தா போதும். ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு. என்னதான் வீடா இது? வீடா ஜெயிலான்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது எதுக்கும் லீவ் எடுக்க விடுறது கிடையாது. இப்போ காலேஜ் வந்தாச்சு. இப்பவும் ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுனால பெர்மிஷன் கேட்டு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. பேசாம இதுக்கு என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. வாய் அடிக்காம ஒழுங்கா போய் கிளம்புடி. நாளைக்கு எனக்கே கல்யாண நாள் இப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு. நல்லா உட்கார்ந்து இருக்கிறத பாரு. நான் வேற லீவ் எடுத்துக்கலாம்னு கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்காம இருக்கனே. ஐயோ போச்சு. இன்னைக்கு கிளாஸ் விட்டு துரத்தி அடிக்காம இருந்தா சரிதான். எது ஸ்கூலுக்கு வரணுமா? சில்லி பாய், எங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம். அதனால நான் 1 மாசத்துக்கு ஸ்கூல் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். படிக்கிறது 10வது, இதுல 1 மாசத்துக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாராமே. தோலை உரிச்சிடுவேன். என்னடா ஆர்ல பறந்து வர? அது ஒண்ணுடா, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு ஃளைட் பிடிச்சு வந்தேன். அஞ்சலி, அங்க பைக் கழுவுறானே ஒரு பையன், அவன உனக்கு யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு பெரிய வீட்டுல சடங்கு நடக்கிறப்ப அந்த சத்யா இவன் கூட தானே நின்னு பேசிட்டு இருந்தா. எம்மா, எனக்கு எவனையும் தெரியாதுமா. சத்த நேரம் சும்மா இரு. ஏற்கனவே ஒரு பக்க கண்ணு தான் தெரியுது. நான் எதுவும் சொல்ல போய் அது என் புருஷனுக்கு தெரிஞ்சு இன்னொரு பக்க கண்ணையும் பறி கொடுக்கவா? ஆள விடுமா தாயே. முக்காடு எம்மா தாயே, நீ நல்லா இருப்ப. ஆள விடு. நேத்து நைட் எல்லாம் என் வீட்டுக்காரன் ஓட ஓட விட்டு அடிச்சது எனக்கு தான் தெரியும். இனி உன் சங்கத்தமே வேணாம். ஆள விடு. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன். நீ எப்படிடா இங்க?
இது என்ன கேள்வி? இந்த ஊருக்கு எதுக்காக வருவாங்க? உன்னை பார்க்க தான். என்ன பார்க்கவா? அவ்வளோ சந்தேகம்? நீ கேக்குறத பார்த்தா நான் என்னவோ வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக நைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நைட்ல இருந்தா? என்ன சொல்ற நீ? அப்போ நீ இங்கதான் இருக்கியா நேத்து நைட்ல இருந்து? ம் அதான் நேத்து நைட்டு மட்டும் எப்பவும் இல்லாத மாதிரி இவன் ஞாபகமாவே இருந்துச்சா? நினைச்சேன்டா நீ எங்கேயாவது பக்கத்துல தான் இருந்திருப்பனே. புரியல. புரியுறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நேத்து நைட்ல இருந்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் சொல்றேன்லடி, உன்னை பார்க்க தான் வந்தேன். காதுல பூ சுத்தாத என்ன? நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. ஹே சரி, ஐ திங்க் பின்னாடி உங்க அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா தானே? அப்பப்பா ரொம்ப பயந்துட்டேன் போதுமா? இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் என்கிட்ட பண்ணாத என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சரி சரி சொல்றேன், டென்ஷன் ஆகாத. கார்த்திக் கொஞ்சம் ரேணுவை பார்க்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னன்னு சொல்றது? சொன்னா மட்டும் அப்படியே அந்த நேரத்துல ஓடி வந்துருவ பாரு. ஏற்கனவே என்னால பயந்துதான் நேத்து ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன். இருந்தாலும் சொல்லிருக்கலாம். பட் ஓகே, ஏதோ போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன். அப்படிங்களா மேடம்? சரி, நீ என்ன இன்னும் காலேஜ் கிளம்பாம நின்னுட்டு இருக்க? அட போப்பா, நானும் எப்படி காலேஜ் கிளம்பாம இன்னைக்கு கட் அடிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனா ஏன் காலேஜ் போகலன்ற? அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கு இன்னும் இன்னைக்கு போகவே தோணல. அதுவும் இல்லாம இங்க சித்தப்பாக்கு மேரேஜ் வேறயா. இன்னைக்கு காலேஜ் போயிட்டு இன்னும் 1 வீக் லீவ் எடுத்துக்கலாம். அதான் போலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடிப்பாவி, அப்ப இன்னைக்கு விட்டு உன்னை இன்னும் 1 வீக் அப்புறம் தான் பார்க்க முடியுமா? அடடா, ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அடியே, ஆனா நீ தான் என்ன பத்தி யோசிக்காம 1 வீக் லீவ் எடுக்க போறேன்றியே. உனக்கு என்னடா சரியான திருட? நீ தான் நினைக்கிற நேரம் கண் முன்னாடி வந்து போறியே, அப்புறம் என்ன? அப்படின்னா புரியல. உனக்கு எப்படி புரியும்? எனக்கு தானே எந்த பக்கம் பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்கு. வந்து அப்பப்ப இம்சை பண்ணிட்டு போற. ஹே சத்தியமா புரியலடி. அப்படின்னா? அப்படின்னா 1 வீக் ட்ரீம்ல தான். அது சரி. ஆமா, காலேஜ்க்கு எப்படி போற? இது என்ன கேள்வி? எப்பவும் போலதான். சரி, கிளம்பிட்டு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். கிளம்பிட்டு சொல்லவா? எதுக்குங்க சார்? எதுக்கா? நீ வேற 1 வீக் ஒன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்ற. அதான் நானே உன்னை இன்னைக்கு காலேஜ்ல டிராப் பண்றேன். நல்லா வருவ, ஆசைதான். வீட்ல மாட்டின அவ்வளவுதான், ஆள விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன், நீ வர, அவ்வளவுதான். ஆஹா, வரலனா என்ன பண்ணுவீங்க? நீ வரலனா அந்த சான்ஸ் வேற யாருக்கும் பாஸ் பண்ண வேண்டியதான். கொன்றுவே சொல்லிட்டேன். தெரியுதுல்ல, நான் வெயிட் பண்றேன், நீ வர, அவ்வளவுதான். சரிடா, ஏதோ 1 வீக் பார்க்க முடியாதுன்றனால வரேன். நீ யார்கிட்டயும் மாட்டிக்காத. ஹேய், நான் மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா உண்மையாவே பின்னாடி வராங்க. ஐயோ, நான் தான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன்லடா, அப்புறம் எப்படி ட்ரை பண்ற? புடிங். ஹே சத்யா, இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா நீ? இல்லம்மா, இதோ கிளம்பிட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. ஹோய். என்னடா, கொஞ்ச நேரத்துல மாட்டிருப்பேன். நான் தான் சொன்னேனேடி. சரி சரி, நீ கிளம்பு. கிளம்புறதா? பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், வந்துடு. சரி, ஞாபகம் இருக்கு, போ. எப்பவும் அட்டென்ட் பண்ணி எடுத்து பேசாம அமைதியாவே இருந்தோம்னா அப்புறம் என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குமோ. ஹலோ, கால் அட்டென்ட் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? ஆக்சுவலா உன்னை பார்க்கலாம் தான் வந்துட்டு இருக்கேன். காலேஜ் கிளம்பிட்டியா? ஹலோ, லைன்ல இருக்கியா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இருக்கேன் ஆதி. என்ன பார்க்க எதுக்காக வரீங்க? எதுக்காக வரீங்கன்னா என்ன கேள்வி இது? எனக்கு புரியலையே. ஏன் நான் வரக்கூடாதா என்ன? வராதீங்க ஆதி, ப்ளீஸ். வராதீங்க வா. ஹேய், நான் ஆதி பேசுறேன். தெரிஞ்சுதான் ஆதி சொல்றேன், வராதீங்க ப்ளீஸ். என்னாச்சு உனக்கு? நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ற? ப்ளீஸ் ஆதி, எல்லாமே போதும், விட்டுருங்க, வராதீங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டணும்னு இருக்கு.
நான் இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு ஓகே சொல்லிருக்க கூடாதுல்ல? என்ன மதி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இன்னும் என் மேல கோவமா இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன பேசுறோன்னு? நல்லாவே தெரிஞ்சுதான் அதி பேசுறேன். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எல்லாமே என்னாலதான், என் மேலதான் தப்புன்னு நினைச்சேன். ஆனா தப்பும் என் மேல இல்ல, மாற வேண்டியது நான் இல்ல. ஹே, எனக்கு புரியுது. நைட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது. இப்போ என்ன? சரி, என் மேலதான் தப்பு, போதுமா? சாரி. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். ரெடியாரு, நானே உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன். ஐயோ ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போவாது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? சாரியா? ஒருத்தவங்க மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திட்டு சிம்பிளா சாரின்னு ஒரு வேர்ட்ல சொன்னா எல்லாம் முடிஞ்சிரும்ல. ஹே, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசு. ப்ளீஸ், நான் இன்னும் பேசி முடிக்கல. எனக்கு என்னவோ இது ஒத்து வரும்னு எனக்கு தோணல. அப்புறமும் கூட இதை நான் கண்டினியூ பண்ணவும் விரும்பல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஆதி, நேத்து நீங்க அடிச்சதை வாங்கிக்கிட்டும் நீங்க பேசினதை கேட்டும் ரொம்பவே அழுதுட்டேன். போதும், இதுக்கு மேலேயும் என்னால ஒவ்வொரு முறையும் காயப்பட முடியாது. ஹே, நான் உன் மேல இருக்க அக்கறையில தான் மதி கேட்டேன். இதெல்லாம் நான் கேட்காம வேற? இனி கேட்காதீங்க ப்ளீஸ். பட்ட வரைக்கும் எல்லாம் போதும். ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லிட்டேன், நான் வைக்கிறேன் ஆதி. ஹலோ மதி. ஹே, எல்லாம் அவ்வளவுதான்ல? சே, போதும், முடியல. லவ் பண்றோன்ற பேர்ல எப்ப பாரு சந்தேகப்பட்டுட்டோம். மத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தா எந்த பொண்ணால தான் தாங்கிக்க முடியும்? தம்பி செலத்தூர் பாண்டி 50,000 ரூபாய், அப்புறம் கணேசன் 30,000 ரூபாய், செல்வராஜ் 10,000 ரூபாய், அப்படி இப்படின்னு இந்த மாசத்துக்கே இன்னும் வர வேண்டிய கணக்கு 3 லட்சத்துக்கிட்ட இருக்கு தம்பி. அதுவும் இல்லாம போன மாசம் அந்த ராமசாமி பொண்ணுக்கு கல்யாணம்னு 1 லட்சம் பணம் கொடுத்தீங்கல்ல. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. 1 மாசத்துல பணத்தை திரும்பி தரேன்னு சொன்னாலும் இன்னும் ஒரு தகவலும் இல்லாம இருக்கான். சரி விடுங்கண்ண, அவருக்கு என்ன குடும்ப கஷ்டமோ. பொண்ணு கல்யாணத்துக்குன்னுல வாங்கியிருக்காரு, அவரா திரும்ப தரும்போது தரட்டும். மத்தபடி நமக்கு மில்லுல இருந்து நிக்கிற பணத்தை மட்டும் ஆள் விட்டு வசூல் பண்ணிடுங்க. சரி தம்பி. அப்புறம் அண்ணன், அந்த பத்திரம் விஷயம் ரெடி பண்ண சொல்லியிருந்தனே, என்னாச்சு? எந்த பத்திரம் தம்பி? அதானே, புதுசா அரிசி மண்டி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்த பார்த்து பேசி வச்சிருந்தோம்ல. ஆமா தம்பி, பத்திரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அதை வந்த உடனே காலையில வெண்பா பாப்பா கிட்ட கொடுத்துட்டேனே, உங்ககிட்ட சொல்லலையா? அப்படியா? இருங்க. வெண்பா, என்ன மாமா? பாப்பா காலையில வந்தப்பவே உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் தம்பி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேன்ல. ஆமா, உள்ள பீரோல தான் இருக்கு. சாரி மாமா, அந்த நேரம் பார்த்து நீங்க பின்பக்கம் குளிச்சுட்டு இருந்தீங்க. அதான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். சரி வெண்பா, பரவாயில்ல. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன், எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துடுவோம். சரி மாமா, இதோ கொண்டு வரேன். மாமா இந்தாங்க. என்னண்ணே இது? நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னாச்சு தம்பி? எப்பவும் வழக்கம் போல என்ன செய்வோமோ அதுதானே பண்ணிருக்கோம். என்னென்ன பேசுறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? தம்பி நீங்க சொன்னீங்கதான், ஆனா என்னென்ன இழுக்கிறீங்க? இல்ல தம்பி, நம்ம பெரியவரு ஊருக்கு போயிருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட கலந்துகிட்டு தான் பண்ணுவீங்க. அளவுக்கு அதிகமா குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். உங்க அப்பா காலத்துல இருந்தே இந்த குடும்ப கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். அந்த உரிமையில சொல்றேன். எப்பவும் நிலம் வாங்குறது விக்கிறதுனால அது உங்க பேரோடையும் இல்ல பெரியவர் பேரோடையும் போயிடும். ஆனா இது புதுசால இருக்கு. பாத்தீங்களாண்ணே, எல்லார மாதிரியும் தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. ஐயோ தம்பி, நான் அப்படி சொல்ல வரல. வேற என்னென்ன? நீங்க அந்த நிலத்தை வெண்பா பாப்பா பேர்ல கிரையம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டேன் தம்பி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு நமக்குன்னு ஒண்ணு உரிமைக்கு வந்து நிக்கிறப்போ அதுக்கு பண்ணா கூட தப்பு கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே, நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ராஜா தம்பி, அப்ப பெரியவர்கிட்ட அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு, நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க. என்னவோ தம்பி, உங்க விருப்பப்படியே செய்யறேன். ஆனா இவ்ளோ தாராள மனசாலாம் இருக்க கூடாது. டேய், இப்ப வாயை திறந்து மரியாதையா உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சார் சார் சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார்.
யாருடா நீங்க 2 பேரும் தானே? பண்றது அவ்வளவோ சேட்டை, ஆனா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. கண்ணாடிய பாரு, கழட்டுங்கடா, ஏதோ டூர் வந்தவனுங்க மாதிரி. நீங்க கூட தான் போட்டிருக்கீங்க, நாங்க எதுவும் கேட்டோமா? பொறாம எங்க இவங்கள விட நம்ம அழகா இருந்துருவோமோன்னு. டேய் என்ன சொன்ன? சார், இந்த மிரட்டுறது உருட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. எதுக்கு இப்ப ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ண? என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா என்ன? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஐயோ, வாயை கொடுத்து தானா வினைய வாங்குறான். இவன் வாயில எதை கொண்டு அடைக்கிறதோ. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்குடா. வீடு சம்மந்தி வீட்ல நல்லா கவனிப்பாங்க, வாங்கிக்கட்டும். டேய், அந்த பொண்ணு வீட்ல போய் பிரச்சனை பண்ணதுக்கு இந்நேரம் உன் தோலை உரிச்சிருக்கணும். தோலை உரிக்க போறாங்களா? ஒருவேளை கசாப் கடைக்கு எதுவும் மாத்தி வந்துட்டோமா? சத்திய சோதனைடா. சார் சும்மா நிறுத்துங்க. அது என் மாமன் பொண்ணு. அடிக்கிறது அரவணைக்கிறதுன்னு எல்லாத்துக்கான உரிமையும் எனக்கு இருக்கு. அதை கேட்க நீங்க யாரு? டேய், உன்னை இவ்வளவு நேரமும் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி போய் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அத நியாயப்படுத்துற நீ. அவரு யாரு நான் கேக்குற? அந்த பொண்ணுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையே அவர்தான். அப்போ அந்த போலீஸ் மாப்பிள்ள ஐயோ, இவங்க சும்மாவே பொழந்து கட்டுவாங்க. இதுல இந்த ஆளு கட்டிக்க போற பொண்ணு வீட்டுக்கு முன்னாடியே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இன்னைக்கு நம்ம 2 பேத்தையும் நாளா பிரிச்சு தாண்டா அனுப்ப போறானுங்க. பேசாம நின்னு வேடிக்கை பார்த்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு பிரியாணி லெக் பீஸுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம லெக் பீஸா போக போகுது. சார், விட்டுருங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். இனி அந்த பொண்ணு வீட்டு பக்கம் இல்ல, அந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். விட்டுருங்க சார். ஆமா சார், விட்டுருங்க சார். டேய், வாயை மூடுங்கடா. சார் சொல்றாங்க பாரு, வாய் மேல வரல வைடா. என்னடா பாக்குற? விருப்பம் இல்லாத பொண்ணை எதுக்குடா இப்படி தொந்தரவு பண்றீங்க? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? அது எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு என் மாமா வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பொண்ணு எனக்கு தான் குடும்பமா சொல்லி ஏமாத்திட்டு இன்னைக்கு பொண்ணு உனக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா? டேய், நானும் போனா போதுன்னு அமைதியா இருக்கேன். நீ எப்படிப்பட்டவன்னு எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க நிக்கிறேன். என்னவோ ஒரு பொண்ணையே காதலிச்சு ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்றவன் மாதிரி பேசுற. இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களோட கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுக்கன்னு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் காவிய காதல், ஓவிய காதல்னு டைலாக் வேற. இவனை நம்பி இப்படி மோசம் போயிட்டோமேடா. மரியாதையா இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாக்குற. இனி அந்த வீட்டு பக்கம் கூட நீ போனன்னு தெரிஞ்சது, ஏதோ ஒரு விதத்துல அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரனா போயிட்ட. என் மாமா மேல வச்சிருக்க மரியாதையால உன்னை சும்மா விடுற. ஆனா இனியும் நீ ரேணுக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்தன்னு தெரிஞ்சது, அப்புறம் என்ன நீ வேற மாதிரி தான் பாக்கணும். ஏன்னா அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பார்க்க தானே போறேன். என்னதான் இருந்தாலும் நான் கேடு கெட்டவன்னு தெரிஞ்சுதானே அன்னைக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. இன்னைக்கு என்ன கழட்டி விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நாள் நீங்களும் ஏமாந்து நிக்கதான் போறீங்க. அன்னைக்கு பாத்துக்கிறேன். டேய், வாய மூடா. சார், அப்ப நாங்க கிளம்பலாமா சார்? டேய், இன்னொரு முறை உங்க 2 பேத்தையும் இவனோட கூத்து அடிக்கிறது கச்சேரி பண்றதுன்னு சேர்த்து வச்சு பார்த்தேன், தோலை உரிச்சு கையில கொடுத்துருவான் பாத்துக்க. பெருமாள் சார், 3 பேர்கிட்டயும் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார். அம்மாடா, போன புசிறு வந்துடுச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துடுச்சு, ஒரு வாட்டி வருவாங்க. டேய், இது என்ன கச்சேரி பண்ற இடமா? கிளம்புங்கடா. என்ன மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஏமாந்து நிக்கதான் போறீங்க. அன்னைக்கு பாத்துக்கிறேன். எதுக்காக இப்படி அடிச்சு சொல்றான்? எப்படியும் இதை பார்த்துட்டு நம்மால இன்னைக்கு இம்ப்ரெஸ் ஆக போறா. நல்ல வேலை யாரும் பாக்குறதுக்கு முன்ன எழுதியாச்சு. அதே போல யாரும் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும். பார்த்துட்டு மிரள போறா. உன்னோட ரியாக்ஷனுக்காக வெயிட்டிங்மா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சத்யா என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவளை பார்த்து எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுறணும்.
ஏன்னா எல்லா தப்பும் என்னோடதுதான். அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு அவ பின்னாடி சுத்தி அவளை கஷ்டப்படுத்தினதும் நான் தான். அவ வேறொருத்தரை லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கே தெரியாம அவ கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதோ ஒரு விதத்துல நடந்துட்டு இருந்திருக்கேன். நடந்ததெல்லாம் எனக்குள்ள நானே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கேன்னு எனக்கே புரியுது. இனியும் அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாது. என்ன ஆனாலும் இன்னைக்கு அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுறணும். ரத்தினத்து தேரானாள் என் மனசுக்குள் சத்தமிடும் பூவானாள் என் பருவத்தை பயிர் செய்யும் நீதானாள் என் நெஞ்ச குளத்தில் பொன் கல்லை எறிந்தாள் அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள் விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள் ஸ்பரிசங்களால் பின் இணைத்து விட்டாள் பால் வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை செலவை செய்து பெண் உருவாய் பிறந்தவள் அவள் தானோ என் கவிதைகளில் கண்மலர்ந்தவளோ என் மௌனங்களை மொழிபெயர்த்தவளோ அழகை தத்தெடுத்தவளோ என் உயிர் மலரை கத்தரித்தவளோ